ஓவராலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு தப்பு இருக்குது. அவர் வந்து டிலேவாக அங்கே வந்தார் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐடி அப்போஸ் பண்ணுறாங்க. அஷ்ரா கார்க்கு அப்போஸ் பண்ணுறாங்க. அஷ்ரா கார்க் யார் யார் அப்படின்னா வந்து இவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்தவர் தான் அஷ்ரா கார்க். அவர் வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபெமிலியர் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ வந்து அவர் வந்து சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. அவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நம்ம செந்தில்குமார் பெஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, செந்தில்குமாரோட அமர்வு, அந்த தனி அமர்வு. அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபமேஷன் பண்ணி தான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே போச்சு. முகுல் ரோத்கே இருக்கட்டும், அபிஷேக் மனு சிங்வே இருக்கட்டும், வந்து வில்சனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய விஷயத்தை ஆதரிச்சு தான் அங்கே பேசியிருந்தாங்க. அது என்ன ஒரு விஷயம் நம்ம கேட்குறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்டிச்சிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கண்டிச்சிருந்தாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருந்து நீங்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை தான் வந்து அவங்க டிஃபர்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அங்கே பேசினாங்கிறது ஒரு கூடுதலான ஒரு செய்தி. விசாரணை ஒருதலை பட்சமாக போகல, எல்லா நல்லபடியான விசாரணை போயிட்டு இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் எல்லா விஷயம் பேசியிருந்தாங்க. இது ஒரு விஷயம்.